நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருக்கு நன்மை பயக்கும் வகையில் மேலும் இனிய பண்புகளை மையமாகக் கொண்டு சொல்லப்படும் வார்த்தை இம்மையிலும் பயன் தரும். அது நம்மை உலகத்தாரோடு ஒற்றுமையாய் வைத்தும் மறுமைக்கான அறத்தையும் வளர்த்தும் பயனளிக்கும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் கூறுவது ஒரு சொல் இனிமையுடன் கூறப்பட வேண்டும் என்றதே முக்கியமல்ல, அது பிறருக்கு பயனளிக்க வேண்டும். மேலும் அந்தச் சொல் ஒரு நல்ல பண்பில் அடங்கியதாக இருக்க வேண்டும். அந்த அளவில் பயனளிக்கும் வார்த்தையே இப்பிறவியில் நற்பெயர் தரும், மறுபிறவியில் அறவாழ்வையும் உயர்த்தும். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில், இந்த குறளில் பாப்பையா அவர்கள் சொல்வது இனிய சொல் என்பது வெறும் வாய்மொழி அல்ல, அது நல்ல இயல்பும் பிறருக்குப் பயனும் தர வேண்டும். இப்படி பண்புடை வார்த்தைகள் ஒருவரின் சமூக உறவுகளை வலுப்படுத்தும். மேலும் அவை உள்ளத்தில் ஒழுக்கம், கருணை போன்ற அறங்களை வளர்க்கும். இதுவே மனிதநேய வாழ்வின் சுவை என்கிறார்.